பார்க்கப்படுகிறது. ஆணுக்கு பெண் மேலும் பெண்ணுக்கு ஆண் மேலும் ஈர்ப்பு இருக்க வேண்டும், ஒரு மோகம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆணை ஒரு கட்டுக்குள் அவள் அந்த குடும்பத்தில் ஒரு கட்டுப்பாடாக வைத்துக்க முடியும் என்பதற்காக அவளை விட்டு அவன் பிரிய மாட்டான். தீர்க்கமாக இந்த பெண் அவனுடைய மனதில் பொருத்தங்கள் பொருந்தி வந்து மனப்பொருத்தம் தினப்பொருத்தம் அமைந்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் நன்றாக குடும்பம் நடத்துவார்கள். இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவரவருடைய ஜாதக கட்டங்களையும் நம்ம சென்று பார்க்கணும். ஸோ இந்த இஸ்ரீ தீர்க்கத்தினை பற்றின அர்த்தம் இதுதான். தொடர்ந்து நாளைய பதிவில் நம்ம இன்னொரு பொருத்த. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 30ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் கார்த்திகை. இன்றைய சூரிய உதயம் 7:07, சூரிய அஸ்தமனம் 6:56. இன்றைய திதி வளர்பிறை தசமி. வளர்பிறை தசமி திதி முடியும் நேரம் இன்று இரவு 11:59. அதன் பிறகு ஏகாதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் உத்திராட்டாதி. உத்திராட்டாதி நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 1ஆம் தேதி அதிகாலை 3:41 முடிவடைந்து ரேவதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8:05 11:03 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 2:59 3:59 வரை. ராகு கால நேரம் மாலை வேளையில் 5:27 6:56 வரை. யமகண்ட நேரம் மதியம் 1:01 2:30 வரை. கூலிகன் மதியம் 3:59 மாலை 5:27 வரை. சந்திராஸ்தம ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு உயர்வு, ரிஷப ராசிக்கு அசதி, மிதுன ராசிக்கு லாபம், கடக ராசிக்கு செலவு, சிம்ம ராசிக்கு சுகம், கன்னி ராசிக்கு கவலை, துலாம் ராசிக்கு மேன்மை, விருச்சக ராசிக்கு ஜெயம், தனுசு ராசிக்கு நட்பு, மகர ராசிக்கு பொறுமை, கும்ப ராசிக்கு கவனம், மீன ராசிக்கு தனம். இன்றைய விசேஷம் முகூர்த்த நாள். நம்ம தொடர்ந்து திருமண பொருத்தத்தின் அந்த அர்த்தங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா? அதன்படியே இன்று இஸ்திரி தீர்க்க பொருத்தம் பார்ப்போம். இஸ்திரி தீர்க்கம் என்றால் அந்த பெண் அந்த ஆணின் மனதில் தீர்க்கமாக வாழ்வாளா என்பது அதனுடைய அர்த்தம். மற்றும் லட்சுமி கடாட்சியம், சகல செல்வங்களும் அவங்களுக்கு சேர்ந்து வர்றது எல்லாமே இந்த இஸ்திரி தீர்க்கம் பார்ப்பார்கள். அந்த குடும்பத்திலே அந்த பெண் நிலைத்து வாழ்வாளா என்பதெல்லாம் இந்த இஸ்திரி தீர்க்க பொருத்தத்தில் பார்ப்பார்கள். சரிங்களா? ஓகே. நீடித்த நீண்ட காலம் என்று பொருள். தீர்க்கம் என்றால் தீர்க்கமாக, தீர்க்க ஆயுள் என்றால் நீடித்து நீண்ட காலமாக என்று அர்த்தம். ஒரு பெண் தன் பெண்மையின் மூலமாக அந்த ஆண் மகனை தன் வசம் ஈர்த்து கொள்வாளா அல்லது நீண்ட காலம் தன் பெண்மையை தக்க வைத்துக் கொள்வாளா என்பதை பற்றியெல்லாம் கண்டறிவதற்கு இந்த பொருத்தம் பார்க்கப்படுகிறது. ஆணுக்கு பெண் மேலும் பெண்ணுக்கு ஆண் மேலும் ஈர்ப்பு இருக்க வேண்டும், ஒரு மோகம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆணை ஒரு கட்டுக்குள் அவள் அந்த குடும்பத்தில் ஒரு கட்டுப்பாடாக வைத்துக்க முடியும் என்பதற்காக அவளை விட்டு அவன் பிரிய மாட்டான். தீர்க்கமாக இந்த பெண் அவனுடைய மனதில் வாழ்வாளா என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு தான் இந்த இஸ்திரி தீர்க்கம் பார்க்கிறார்கள். இது ரொம்ப மிக முக்கியமானதும் கூட. மகேந்திர பொருத்தம் இல்லை என்றால் இஸ்திரி தீர்க்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம திருமணம் செய்து வைக்கலாம். அந்த பொருத்தங்கள் பார்க்கும்போது இவையெல்லாம் நம்ம கவனிக்கணும். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, எடுத்தோன்னே இந்த பொருத்தம் இல்லை அந்த பொருத்தம் இல்லைன்னு எல்லா பொருத்தங்களும் சரிவர வருதான்னு கவனிக்கிறாங்க. அப்படி இல்லை, ஏதாவது ஒன்று இருந்தால் மகேந்திர பொருத்தம் இருந்துச்சுன்னா இஸ்திரி தீர்க்கம் அங்கே கிடைக்கிறது கஷ்டம். இப்போ இஸ்திரி தீர்க்கம் இருந்தால் மகேந்திர பொருத்தம் கிடைக்கிறது கஷ்டம். இதெல்லாம் நம்ம நட்சத்திர வாரியாகத்தான் நம்ம கல்குலேஷன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு நடத்துக்கணும். இந்த பொருத்தங்கள் எல்லாமே இப்போ ராசி அதிபதி பொருத்தம்னு ஒன்று இருக்குது, ராசி பொருத்தம் ஒன்று இருக்குது. அப்போ ராசி பொருத்தம் இருந்து ராசி அதிபதி பொருத்தம் இல்லை என்றால் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 7 பொருத்தங்கள் பொருந்தி வந்து மனப்பொருத்தம் தினப்பொருத்தம் அமைந்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் நன்றாக குடும்பம் நடத்துவார்கள். இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவரவருடைய ஜாதக கட்டங்களையும் நம்ம சென்று பார்க்கணும். ஸோ இந்த இஸ்திரி தீர்க்கத்தினை பற்றின அர்த்தம் இதுதான். தொடர்ந்து நாளைய பதிவில் நம்ம இன்னொரு பொருத்தத்தை பற்றி பார்க்கலாம். மிகவும் கொஞ்சமான விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். ஆனால் மிகவும் முக்கியமான விஷயங்களை இங்கே எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். பொருத்தம் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் போய் பார்க்குற இடத்துல அமைஞ்சிருச்சு, இதில் பொருத்தம் இருக்குது, ஆனால் என்ன பொருத்தம் அமைஞ்சிருச்சு இந்த அர்த்தம் கூட தெரியாத அளவுக்குலாம்
பொருத்தம் பார்க்க போகிறீங்க. அதனால தான் இந்த விஷயங்களை நான் கொஞ்சம் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.